ஆண்டு ஜூன் மாதம். கர்த்தருடைய நாமத்தில் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாங்கள் சற்று நேரம் ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே உயர்த்துவோம். என்னோடு கூட இந்த நாட்களிலே வாருங்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம். ஹalleluya. நினைவெல்லாம் அறிபவரே நன்றி அப்பா, நிம்மதி தருபவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி. ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஈசன்னை ரட்சித்தார் நான் ஆடிப்பாடுவேன். எவரும் அறியாதே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீரம்பி நீரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. இந்நாளிலே இந்நாளிலே கர்த்தர் படைத்தார், கர்த்தர் படைத்தார். களி கூறுவோம் களி கூறுவோம், மகிழ் கொண்டாடுவோம் மகிழ் கொண்டாடுவோம். This is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். யெகோவா நிசியே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ஷாலோமே. உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமையா, உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் ராஜா. நன்றே நன்றி ராஜா, நன்றி அப்பா. காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். காரிருள் நம்மை சூழ்ந்தாலும் எங்கள் கர்த்தர் ஒளியாவார். ஒளியாய் எழும்பே சுடர் விடுவோம், உலகின் ஒளி நாமே. அல்லேலூயா. உலகின் ஒளி நாமே. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம், எங்கள் இயேசப்பா நம்மோடு இன்றும் ஆனந்தம். அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா. அகமகிழ்வோமே நாங்கள், அல்லேலூயா. நாங்கள் ஆர்ப்பரிப்போமே, அல்லேலூயா. அகமகிழ்வோமே. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டு. வியாதிகள் தொல்லைகள் நடுவினிலே தேவனின் வார்த்தையுண்டு.
அவரின் தூய தழும்புகளால், அவரின் தூய தழும்புகளால் சுகமானோம் நாம். ஆமென். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு இன்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. ஆமென். அல்லேலூயா, நாங்கள் ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. அல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஆர்ப்பரிக்கிறோம் ஐயா, அகமகிழ்கிறோம் ராஜா. நீங்கள் நம்மோடு இருப்பதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உங்களுக்கு ஆராதனையை செலுத்துகிறோம் ஐயா. மாறாதவரே, மறவாமல் நினைத்தவரே, தாயின் கருவிலே உருவாக முன்னே பேர் சொல்லி அழைத்தவரே, உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டவரே, உமக்கே ஆராதனை. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எந்தன் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். என் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எந்தன் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, அப்பா சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி பிதாவே. யாரும்மை வெறுத்தாலும், யாரும்மை நேசிக்காமல் இருந்தாலும் உம்மை நான் துதிப்பேன் ஐயா, உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன், உம்முடைய மகத்துவத்தை நான் சொல்லுவேன் ஐயா. நன்றே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. 1000 நாமங்களை உடையவரே, ஸ்தோத்திரம் ஐயா. ஆபிரகாமை நண்பன் என்று அழைத்தவரே, ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மீன் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஆனந்தமே, ஆனந்தமே. அல்லேலூயா, ஆனந்தமே. நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன்.
நான் உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. ஹல்லேலூயா. ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகாலும் மை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. ஓஹோ ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமீன். நன்றி அப்பா. நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான விளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மிகுதி காரியங்களை நடத்தும்படியா உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்குவது. ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சில மனிதர்கள் எப்போதுமே சில மனிதர்கள் எந்த உபத்திரவமும் செய்ய மாட்டார்கள், எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள், நல்ல மனிதர்களாக மாத்திரமே இருப்பார்கள். சிலர் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள், ஆனால் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்பார்கள். நம்முடைய கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அதாவது 2 சாமுவேல் 7:22 தேவசித்தம் உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும் படிக்கு தயவு செய்தேன். அதாவது வாக்கு தத்தம் எங்கெங்கே வருகிறதோ வேதத்தில் அந்த இடத்தில் தேவ சித்தமும் வரும். 2 சாமுவேல் 7:21 2 தீமோத்தேயு 1:1 வாசித்து பார்த்தீர்களானால் தெரியும். வாக்கு தத்தம் எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனின் சித்தமும் அங்கே நிறைவேறுகிறதா இருக்கிறது. சித்தம் 2 வகைப்படும். ஒன்று விருப்பமும் வாக்கு தத்தமும். ஒன்று விருப்பம் அவர் வைக்கிறார், எமக்கு வாக்கு தத்தத்தை தருகிறார். அதுக்கு பிறகு தீர்மானம் எடுத்து அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒரு நாளும் அவரது வார்த்தை என்றென்றைக்கும் ஒளிந்து போகாது. சோ நாங்கள் வாக்கு தத்தத்தை பற்றி கொள்வோம். தேவனது தீர்மானத்துக்கு நாங்கள் காத்திருப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக ஆரம்ப ஜெபத்தினூடாக நாங்கள் கடந்து செல்வோம். சகோதரர் ரஞ்சன் அவர்கள் லண்டனில் இருந்து நமக்கு ஆரம்ப ஜெபத்தை வழங்குவார். நாங்கள் இப்பொழுது ஒரு விசை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு காரியங்களும் நேற்றையும் கிரமமாக நடத்தும்படியாக அநேக காரியங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம், அநேக ஊழிய பாதையில் இருக்கலாம், உலகம் போற போக்கில் ஒவ்வொருத்தரும் பயந்து போய் இருக்கலாம். ஆனால் தேவனே ரட்சிப்பு அடைந்தவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிற, மறித்தாலும் இயேசுவோட கூட இருப்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த காரியம் இருந்தாலும் யுத்தங்கள் நடக்கின்றது, அழிவுகள் வருகின்றது, கடைசி நாட்கள் என்பதை வேதத்திலே ஒவ்வொரு காரியமும்
குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் தியானித்து பார்த்தோமானால் இந்த உலக கடைசி நாட்கள் நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்களில் ரட்சிப்பு அடையாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக சபையிலே இந்த கடைசி நாட்களை பற்றி நாங்கள் காரியங்களை சொல்ல வேண்டும். இன்றைக்கும் எங்களுடைய சபையிலே 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்றார்கள். அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் ஞானஸ்தானம் எடுக்காதவர், தேவனை அறியாதவர்கள் இந்த ஜீசஸ் ஃபேமிலி மூலமாக எந்தெந்த இடத்திலே சத்தியங்கள் ஊடுருவி செல்லணுமோ அந்த இடத்திலே போய் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இது இந்த வேளை நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் வார்த்தைகளை கேட்டுவிட்டு செல்லாதபடி அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்றவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த வேளை நாங்கள் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஒன்று கூடலுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோம். கூட்டி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கும்படியா ராஜா. ஆண்டவரே எல்லா உலகம் போற ஒவ்வொரு காரியங்களும் ஆங்காங்கே நடக்கிற ஒவ்வொன்றையும் ஆண்டவரே காரியம் இருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவரே நீர் இந்த இடத்தை ஒவ்வொரு ஒன்று சேர்ந்ததுக்காய் இந்த ஜூமில் கூடி வந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்த, உண்மை நம்பி உண்மை விசுவாசித்து தேவன் ஒவ்வொரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரையும் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசித்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லாவற்றிலும் என் தேவனை நீ வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழிய பாதை ஆண்டவரே, இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி ஊழியங்களில் ராஜா கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய ஊழியங்கள் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழிய பாதையில ராஜா இந்த ஊழியம் செய்கிற போல என்னென்ன தடைகள் இருக்கு எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தால முறியடிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ராஜா. இன்றைக்கு வார்த்தை பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாட்டுகள் பாடுற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே அந்த பாட்டுகள் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களையும் தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தை மூலமாக ஆண்டவரே இந்த வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானிக்கிற ஒளிராஜா ஒவ்வொருவோட நீ பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பேசுற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் வணங்குற தெய்வம் கல்லோ மண்ணில் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இன்றைக்கும் ஆண்டவரே வேதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது ராஜா. அதை உணர்ந்து அந்த ரட்சிப்பு அழியாதவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தும். ஜெப குறிப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றும் நீ ஆமண்டும் ஆமேனென்றும் ஒவ்வொரு காரியத்தை நீ வாய்க்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. அநேக வேதனைகளோடு வந்திருக்கலாம், கவலைகளோடு துக்கங்களோடு. யார் எனக்கு ஆறுதல் சொல்ல முடியும், யாருடைய வாழ்க்கையில இந்த கவலையை தீர்க்க முடியும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். ஆனால் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே அந்த கேட்டுக்க வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு இருதயங்களையும் ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்கள் ஏறெடுக்கிற வேளை ராஜா என்னென்ன ஜெபங்களுக்கு இதுவரை பதில் இல்லாம இருக்கின்றதோ இதோ இந்த வேளை ராஜா நீ பதில் கொடுக்கும்படியா ஆமண்டும் ஆமேனென்றும் பதிலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு அங்கத்து வரை உமது கருத்தை ஒப்பு கொடுத்து ராஜா இயேசுவின் நாமத்தினால வெள்ளமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வேத வாசிப்பினூடாக கடந்து செல்வோம். சகோதரர் வில்சன் அவர்கள் வேத வாசிப்பை வாசிப்பார்கள். சங்கீதம் 108 1 தொடக்கம் 13 வரை. சங்கீதம் 108 1 தொடக்கம் 13 வரை. Praise the Lord, brother. Praise the Lord. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையும் பாடும். வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். நான் அதிகாலையில் விழிப்பேன். கர்த்தாவே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வானங்களுக்கு மேலாகவும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பிரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார். ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சங்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. எப்ராயம் என் தலையின் பெலன், யூதா என் நியாய பிரமாணிக்கன். மோவாப் என் பாத்திரம். ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எறிவேன். பிலஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். அரணான பட்டணத்திற்குள்
என்னை நடத்தி கொண்டு போகிறவன் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவன் யார்? எங்கள் சேனைகளோட புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவா? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவா? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய உதவி விருதா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். ஆமீன். ஆமீன். தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக ஸ்பெஷல் சாங்கினூடாக கடந்து செல்வோம். பாஸ்டர் ஆண்ட்ரூ அவர்கள் கனடாவிலிருந்து நமக்கு ஸ்பெஷல் சாங் வழங்குவார். பேசலாம் பாஸ்டர். Praise the Lord, Evangelist. Praise the Lord. Jesus Glory Family சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே, தாய் தன் பாலனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்றவரே, உள்ளங்கையில் என்னை வணைந்தீரே, உள்ளங்கையில் என்னை வணைந்தீரே, எந்தன் மதில்கள் உமக்கு முன்பே நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தால் என்னை சேர்த்து கொள்வீர், இமை பொழுதும் என்னை மறந்தாலும் இரக்கத்தால் என்னை சேர்த்து கொள்வீர், உந்தன் அன்பை நான் மறப்பேனோ, உந்தன் அன்பை நான் மறப்பேனோ, ஜீவனால் எல்லாம் பாடிடுவேன், நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, என் வாழ்விலே வந்தீரையா, புது வாழ்வு தந்தீரையா, நான் பாட வருவீரையா, நான் போற்ற மகிழ்வீரையா. Thank you. Thank you, sister. Amen. Thank you, Evangelist. Internet frozen ஐயா. கடந்த செல்வம் அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளூடாக நாங்கள் கடந்து செல்வோம். So we have an announcement from the Jesus Glory family. அறிவித்தல்கள். Let me pull out the screen. So Jesus Glory family promise verses.
Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. Jeremiah chapter 33 verses 3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Jesus Glory Family, this year promise verse year 2025. So neither he who plants nor he who waters is anything, but only God who gives the growth. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 Corinthians chapter 3 verses 7. Jesus Glory Family, this one promise verses. உனக்கு கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமானவர், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். This Sunday we have a special guest from Pastor Edwin Werner from Germany, Voice of God founder. So he'll be sharing the word of God. Next week, Pastor Jeevanandam from India will be sharing the word of God. Every Tuesday and Wednesdays, we have a children and youth ministry leading by Sister Midil Andrus. And every month, first Saturday, we have a youth session leading by Dr. Christina Augustine. And every Wednesday, Sri Lanka and Indian time, morning 5 o'clock, and the Canadian time, Tuesday 7:30 p.m. we have 1 hour prayer service. That's every Tuesday, every Wednesday morning, India and Sri Lankan time. And every month, last Sunday, we have a sing-along service. That's the Jesus Glory Family announcement. Thank you, everyone, and God bless you. Let's move on to the next one. Evangelist. நாங்கள் துதிப்பாடலினூடாக கடந்து செல்வோம். worship by Sister Divya. ஸ்ரீலங்காவிலிருந்து சகோதரி திவ்யா அவர்கள் நம்மை துதிப்பாடலினூடாக வழிநடத்துவார், துதி ஆராதனையினூடாக. தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் திவ்யா. The Lord, praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி சார்பாக இந்த கூடுகையிலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள், தெய்வ ஊழியக்காரர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் துதிப்போம், நாங்கள் ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கூட நாங்கள் தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நன்மைகளை செய்த நாயகனாக இருக்கிறார். அவர் நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக தரம் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட எங்கள் தேவாதி தேவனை இந்த வேளையிலே நாங்கள் துதிக்க போகிறோம். அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்த போகிறோம். என்னை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்ன தகப்பன் அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாதவராக இருக்கிறார். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறது. அவரை நாங்கள் துதிக்கிற பொழுது எங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு தேசங்களிலே இருந்தாலும் நாங்கள் தேவனை துதிப்பதற்காக, தேவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்காக இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறபடினால் நாங்கள் யாவரும் முழு இருதயத்தோடு ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் தேவனை துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்த நாயகன். அப்படிப்பட்ட நாங்கள் தேவனை நாங்கள் துதிப்போமா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். கணத்துக்கு பாத்திரரே, மகத்துவத்துக்குரியவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கி வாருங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மீது நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னீரே. அப்பா எங்களுடைய துதிகளிலே வாசம் பண்ணுவீராக. நன்றி அப்பா. வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, இன்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன்.
இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் நடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டீனில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டீனில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும், பாரேனில் பறக்கின்ற யாவும் பரணே உமை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஓ என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஒருவராய் அற்புதங்களை செய்கிறவரே, எங்கள் ராஜாதி ராஜரே, பகலில் ஆள சூரியனை படைத்தவரே, உம்மை துதியுங்கள். உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னீரே. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரே, உங்களை இந்த வேளையிலே துதித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று எழுதியிருக்கிறது. ஜீவனுள்ள நாங்கள் ஆண்டவரே, எங்கள் தேவாதி தேவனை, ஜீவனுக்கு அதிபதியே, எங்கள் ராஜாதி ராஜரை இந்த வேளையிலே நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் துதித்துக் கொண்டிருக்கிறோம். துதிக்கிற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா சுவாமி. உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, காலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொன்னவரே, அப்பா இந்த நாளிலே உம்முடைய கிருபை மட்டுமாக நடத்தி கொண்டிருக்கிறதே ராஜா. உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆவியானவரே, எலியாவின் தேவனே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை மறக்காதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருப்பவரே, எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, உமக்கு நன்றி அப்பா. நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், நாங்கள் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே
அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள், பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியில் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஆமே, ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. மாம்சமான யாவர் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நிலமாதம் அந்த செய்ய வேண்டுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நீதியாய் வாய்ந்திடுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில், ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிடாமே. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமையின் ஆவியை ஆண்டவரே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலியில் ஆண்டவரே கூடியிருக்கிற எங்கள் மீது நீர் ஊற்றுகிறபடியினால் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெந்தெகோஸ்தே நாளிலே நீர் செய்தது போல அக்கினிமயமான நாவுகளிலே ஆண்டவரே அப்பா இந்த வேளையிலே நிறக்கி ஆண்டவரே உம்மை துதிக்க எங்களுக்கு ஆண்டவரே அந்த கிருபையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. அப்போஸ்தலர் நாட்களிலே நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே அப்பா நீர் செய்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றி. தேசங்களிலே சமாதானங்களை உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே, தேசத்திலே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவீராக கர்த்தரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே அப்பா திறக்கப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே வாசல்கள் திறக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய்கிறீரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே தேசங்களிலே ஆண்டவரே நீர் விடுதலையை உண்டாக்கி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரே தேசங்களிலே ஒரு சமாதானத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. இன்று கண்ட எகிப்தியரை நீர் இனிமேலும் காண போவதில்லை என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே நான் எங்களுடைய ஜெபத்தினால் ஆண்டவரே இது கூடும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இது உங்களால் கூடும் ஆண்டவரே.
மனுஷனால் கூடாதவைகள் என்னுடைய தேவனால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிற பொழுது ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிற பொழுது ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் தேவன், நீர் பரிசுத்தராக இருக்கிறீர். நீர் பரிசுத்தர், 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 சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர். இந்த துதி வேளையிலே ஆண்டவரே, அப்பா, உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கையில் எடுத்து உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்னீரே சுவாமி. ஆண்டவரே, ஒரு குடும்பமாக ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மனப்பட்டு உங்களை துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மான்கள் நீரோடையை காத்து வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வைராக்கியத்தோடு ஆண்டவரை நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே. கரங்களை உயர்த்தி அல்பாவோபேகாவுமானவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பாவோபேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே அப்பா, இந்த ஆராதனையிலும் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமை பெற்றபடியினால் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உம்முடைய நாமத்தை துதிக்க செய்தீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றிகள் ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தின எங்களை வினேஸ்வர் இனியும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொள்ளும்படி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். மிக அருமையான துதி ஆராதனையினூடாக வழி நடத்திய சகோதரிக்கு எமது நன்றி தெரிவித்துக் கொள்வேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் மெசேஜுக்காக ஜெபிக்கும்படியாக பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்டர் ஸ்டீவன், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஸ்டீவன், கேக்குதுங்களா? பாஸ்டர் கேக்குது. பண்ணலாங்களா?
ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்காகவும் கலந்து வருவதற்கான மகாபரிசுத்த நம்ம தலைவர்களாக இந்த நாளிலும் முன்னோக்கி பார்க்கப்பட்ட தருணத்துக்காக மகிழ்ச்சி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவை உதவி செய்வோம். கேட்க போற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஜீவன் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறது. வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஜீவனையும் நாங்கள் ருசிக்கவும் அனுபவிக்கவும் அனுபவித்தவர்களால் சாட்சியாய் எழும்பவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை தோன்ற வல்லமை, இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமை இந்த வேலையிலே மெசேஜ் வேலையில வெளிப்பட ஜெபிக்கிறோம். மெசேஜ் கொடுக்கிறவங்களை ஆண்டவர் மறைத்து நீர் வெளிப்படும் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே 16 எழுதியிருக்கிறபடி அவசரத்தை பரிசீலிக்கிற எந்த இடத்திலும் வந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களின் அவசரத்தை உறுதிப்படுத்தி விரிவாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற பிரச்சனைகளும் விடுதலை, தேவையான ஆரோக்கியத்தை கொடுங்க, தேவையான ஜெயத்தை கொடுங்க. நீதி நியாயம் கிடைக்காத எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க அனுகிரகம் செய்யுங்க. ஆண்டவர் தாமே விடுதலை வாசல், தப்பிக்கிற வாசல் எல்லாவற்றும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எங்களுக்கு இயேசுவை திறந்துவிடணும் செய்திருக்கிறார். இயேசுவை பிசாசுக்கும் பொல்லாதவர்கள் திறந்திருக்க வாசல் கதவுகளை மெசேஜ் கேட்கிறவர்கள் அடைக்கப்படணும் தெரிவிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு மனம், ஒரே இருதயம் காணப்பட ஜெபிக்கிறோம். மெசேஜ் ஆசீர்வதித்து பலமையால் எடுத்து சொல்லி ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆவியான கிரியம் கூலிக்கான மயம் அமைக்க செலுத்துகிறேன். ஊழியக்காரர் மூடி மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். பரலோகத்திலாவே ஆமென். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. அடுத்ததாக தேவ செய்தியினூடாக கடந்து செல்வோம். நமக்கு தேவ செய்தியை வழங்க பாஸ்டர் எட்வின் வேர்னர் ஐயா அவர்கள் ஜெர்மனியில் இருந்து நமக்கு தேவ செய்தியை வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி உங்கள் ஒருவரையும் வரவேற்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறேன். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் தாமே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே இந்த நாட்களே இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் வேத பகுதியிலே பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், சொல்லப்பட்ட பிரகாரம் இது கடைசி காலமாக இருக்கிறபடியினால் அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை காண்பிக்கும்படியாக உங்களுக்கு நான் வாஞ்சிக்கின்றேன். 4 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கும்படியாக வாஞ்சிக்கின்றேன். ஆமோஸ் 4:12 வசனத்திலே 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரம் உனக்கு செய்வேன், இஸ்ரவேலே நான் உனக்கு இப்படி செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். We are going to prepare our heart met with our God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை சந்திக்கும்படியாக நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே தயார்பட வேண்டும். முதலாவதாக நம்முடைய இருதயம் தயார்படுமா இருந்தால் நம்முடைய சரீரம் அந்த பக்கம் அப்படியே திரும்பிடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் இருதயம் தான் ஒரு மனுஷனை இந்த நாட்களிலே தீய வழிக்குள்ளே தள்ளி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய கண்கள் பார்த்து எதை இச்சிக்கிறதோ அந்த இச்சை எப்படியாக வருகிறது என்றால் இருதயத்தினூடே வருகிற வழியில தான் அங்கே அதை நல்லதாக தீர்மானிக்க வேண்டுமோ கூடாதாக தீர்மானிக்க வேண்டுமோ என்பதை குறித்து அங்கே இந்த நாட்களிலே தீர்மானம் எடுக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருதயம் ஒரு தவறான தீர்மானத்தை எடுக்குமா இருந்தால் நாங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய வருகை சமீபமா இருக்கிறதை கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் அநேக வழியிலே இந்த நாட்களில் சொல்லுகிறது. முதலாவது, இன்றைக்கு உலகத்தை திரும்பி பாருங்கள், காலநிலைகள் முற்றுமுழுதாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பார்க்கிற வழியிலே எங்கு பார்த்தாலும் திடீர் என்று விபத்துக்கள், விமானங்கள் அங்கே அதாவது இந்த நாட்களிலே திடீரென்று விழுகிறது. எந்த விதமான காரணங்களும் இல்லாதபடி, எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாதபடி இப்படியாக அழிவுகள், பூமி அதிர்ச்சிகள், வெள்ளப்பெருக்குகள், இப்படியான சூழ்நிலைகள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையோட அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை அங்கே இந்த நாட்களிலே துவங்கி விட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாரமாக வேதம் சொல்லுகிறது, அத்திமரம் துளிர் விடுகிறதை இந்த நாட்களிலே காணும் போது அவருடைய வருகை சமீபம் என்று சொல்லி இந்த நாட்களே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த ஆண்டோடைய வருகைக்கு நாங்கள் எதிர்கொண்டு நிற்கிறவர்களாய் இருக்கும்படியாக 4 காரியங்கள் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வேண்டும் என்பதைத்தான் சற்று இந்த விசுவாச பிள்ளைகளை இந்த நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையோடாக எழுப்பி விடும்படியாக இந்த நாட்களை நான் வாஞ்சிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். முதலாவதாக விழித்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கை 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்க வேளையிலே அந்த வேதப்பதி சொல்லுகிறது, நாம் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்க வேண்டுமாம், விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் இந்த நாட்களிலே தூங்காமல் விழித்து கொண்டு எப்படியாக இருக்க வேண்டுமாம், தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்கள் தெளிவில்லை ஐயா. இன்றைக்கு ஜனங்கள் தெளிவில்லாதது நிமித்தம் தான் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரை அங்கே நாங்கள் சொல்லுகிற வேளையிலே நிராகரிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய காரியங்களை நிராகரிக்கிற நிமித்தம் தான் இந்த நாட்களை அவர்கள் ஆண்டவரை தேட முடியாதபடி இந்த நாட்களை போகிறதை போர்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்கள் முதலாவதாக அங்கே நாங்கள் விழித்து கொண்டு இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 25வது அதிகாரத்திலே நாங்கள் 5லிருந்து 7 வரை இந்த நாட்களிலே அங்கே வாசிக்கிற வேளையில் அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீங்கள் அறியாதிருக்கிற படியினால் இந்த நாட்களில் ஆண்டவருடைய வருகையை அறியாதிருக்கிற படியினால் என்ன செய்ய வேண்டும், விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு எச்சரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், நாங்கள் சாதாரணமாக இந்த நாட்களிலே விழித்திருக்கிற வேளையிலும் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த விழிப்பு சாதாரணமாக இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. அந்த விழித்திருக்கிற வேளையில இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 37லிருந்து 40க்குள்ளே வாசிக்கிற வேளையில வேதம் சொல்லுகிறது, 1 மணி நேரமாவது என்னோடு கூட இந்த நாட்களை விழித்திருக்க கூடாதா என்று கடைசி நேரத்திலே தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சீசர்கள் அங்கே பாருங்கள், அங்கே தூக்கம் அடைந்தது நிமித்தம்தான் திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவரை வந்து இந்த நாட்களை எங்க யூதாஸ் கரியோத் காட்டி கொடுத்த வேளையிலே அவரை அந்த கையும் அதாவது கையிலே பிடித்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே பேதுரு தன் பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்று சொல்லப்படுகிற அந்த போர்ச்சவருடைய காதை இந்த நாட்களை வெட்டக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் விழித்திராத நிமித்தம்தான் எதை செய்வது எப்படி செய்வது என்று சொல்லி தெரியாத நிலைப்பாட்டில் இன்றைக்கு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் என்னவென்றால், முதலாவது நாங்கள் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவரை அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்திலும் விழிப்புணர்வுள்ளவர்களாய் விழித்துக் கொண்டு இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது மார்க்கு 14:38 சோதனைக்குட்படாதபடி இந்த நாட்களில் விழித்திருந்து என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நாங்கள் சோதனைக்குட்படாதபடி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணும் போது இந்த நாட்களில் என்ன நடக்கிறதாம், அங்கே வேதம் சொல்லுகிறது, லூக்காவின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே எஜமான் வரும்போது விழித்திருக்கிற ஊழியக்காரனாக இந்த நாட்களே எண்ணப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு எஜமானாகிய ஆண்டவர் இந்த நாட்களை வருகிற வேளையிலே நாங்கள் விழித்திருந்த இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன சொல்லுவார், உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களா இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. கொலோசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்புகிற வேளையிலேயே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியரின் புத்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பெறுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் அங்கே ஜெபத்திலே விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே விழித்திருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள் எப்படியாக சொல்லப்படுகிறது, ஜெபத்திலே அங்கே நாங்கள் என்ன வைக்கக்கூடாது, ஸ்பேஸ் வைக்கக்கூடாது, இடைவெளி வைக்கக்கூடாது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆண்டவரோடு நடக்கிற ஒரு பிள்ளைன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய காரியம் எப்படியாக இருக்கும் என்றால், எனக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இந்த நாட்களே கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியா கற்பித்து தந்தார்.
நாங்கள் படுக்கைக்கு செல்லுகிற வேளையிலே ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் படுத்திருப்போமா இருந்தால், திடீரென்று நாங்கள் ஜாமத்திலே முழிக்கிற வேளையிலே அந்த ஸ்தோத்திரத்தினுடைய பிரதிபலன் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே அதே கண்டினியூ பண்ணிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படி என்றால், ஒரு டைனமோ எப்படியாக வேலை செய்கிறதுன்னு சொன்னால், அது அங்கே பார்க்கிறவளை சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கும். அது சுத்துறவளை பேட்டரி சார்ஜ் பண்ணி கொண்டே இருக்கும். அதே மாதிரி நம்முடைய இருதயத்திலே இந்த நாட்களில் ஸ்தோத்திரம் இருக்குமா இருந்தால், நம்முடைய சரீரம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அனலாலே இந்த நாட்களில் என்ன செய்யும் என்று சொன்னால், அப்படியே பற்றி எறிந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது எங்களுக்கு தேவையில்லாத கனவு வராது. நாங்கள் பாருங்க, இன்றைக்கு சேர்ச்சில் போய் சர்வீஸ்ல இருக்கைக்குள்ள பார்க்கிறவங்கள ஆராதனை முடிஞ்ச பிறகு வருவி நம்ம ஒரு சில ஜனங்கள் முன்னுக்கு, ஐயா அந்த நவலையில பயங்கரமான கனவு பாஸ்டர் ஐயா, நித்திர கொள்ள முடியாமல் இருக்கிறது, ஏதோ என்ன அமுக்குற மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கு ஐயா, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை நாங்கள் இரவிலே, அதாவது படுக்கைக்கு போக முன்பாக நாங்கள் காரியங்களை செய்கிறோமோ அந்த காரியத்தை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். அதை அப்படியே நினைப்பிலே படுத்திருப்போமா இருந்தால் அது அங்கே அதனுடைய பிரதிபலன் அந்த கனவாக அந்த நாட்களை வருகிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இந்த நாட்களில் ஜெபத்திலே விழித்திருந்து ஸ்தோத்திரம் செய்கிற வேளையிலே அங்கே இந்த நாட்களிலே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த கனவுகள் இந்த நாட்களிலே தேவனோடு நாங்கள் நடக்கிற மாதிரியும் தேவனோடு பேசுகிற மாதிரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளே இந்த நாட்களை நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் அங்கே இந்த நாட்களிலே பாக்கியவான். வஸ்திரம் என்றா என்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக என்ன காரியம் என்றால் ரட்சிப்பின் வஸ்திரம், சல்வேஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மிக விலையேறப்பட்ட கிரயத்தினால் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தினுடைய அந்த பெருமதிக்கு இந்த நாட்களை ஈடே இல்லை. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அங்கே இந்த நாட்களிலே காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவானாம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு சில சூழ்நிலைகளின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை விட்டே இந்த நாட்களிலே பின்மாற்றமாய் போய் இந்த நாட்களிலே தள்ளப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து இந்த நாட்களிலே அப்படியே இந்த நாட்களில் மட்டமாக போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் முதலாவது நாட்களில் விழித்திருப்போமா இருந்தால் அந்த வஸ்திரத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே இழந்து விட முடியாம இருக்கிறது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே தான் ஆண்டவருக்கு முன்பாக இந்த நாட்களிலே அங்கே நிற்க முடியும் என்பதைத்தான் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே உறுதியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கவலைப்படுகிற காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகளை குறித்து பார்க்கிற வேளையில் அநேக கவலை. ஐயா என்ன பார்க்கிற வேளையில பார்ப்பாங்க இந்த நாட்களே, அவன் நல்ல பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிறானே இந்த நாட்களே, நமக்கோ ஒன்றுமே இல்லையே, என்ன காரியம் ஆண்டவரே இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே அதை குறிச்சு ஒரு கவலை. உடுப்பு காரியங்களை பார்க்கிற வேளையில, உடுப்பை பார்க்கிற வேளையில, ஐயோ அந்த ஆண்டவர் அறியாதவங்க நல்ல சாரி கட்டி கொண்டு போறாங்களே, நல்ல ஷர்ட்டும் நல்ல ஜீன்ஸும் போட்டுக்கொண்டு அப்படியே கோட் ஷூட் எல்லாம் போட்டு போறாங்களே, இதை குறித்து இந்த நாட்களே கவலையாக இந்த நாட்களை இருக்கிறார்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நடக்கிற சர்வசாதாரணமான விஷயம். ஆனால் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6 சொல்லப்படுகிற காரியம், ஜெபத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே தெரியப்படுத்துகிற வேளையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நீங்கும் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே 25வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கும் சரீரத்துக்கும் இந்த நாட்களில் சரீரத்துடைய காரியங்களை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவலைப்படாமல் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கற்றுத் தருகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சிருஷ்டித்த பறவைகளா இருக்கட்டும், கடற்கரை மச்சங்களா இருக்கட்டும், எப்படியான செந்துக்களா இருக்கட்டும், அவர் அதுகளெல்லாம் இந்த நாட்களில் கவலைப்படாதபடி இந்த நாட்களில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் அனுதினமும் அவர்களுக்கு போஷித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார். ஆனால்
இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் திருப்தியற்ற வாழ்க்கை. இவ்வளவுதான் இந்த நாட்கள் கோடி கணக்குல கொண்டு பணத்தை கொண்டு முன்னுக்கு வைங்க அப்போ அவன் சொன்னா இன்னும் காணாது, இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. லட்சக்கணக்கில் வச்சாலும் இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் வையுங்க. ஏன்றால் ஒரு மனுஷன் எதிலேயும் இந்த நாட்களே திருப்தி அடைய மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னுடைய வாழ்க்கையிலே திருப்தி அடைய மாட்டான், குடும்பத்திலே திருப்தி அடைய மாட்டான், வேலை செய்கிற இடத்திலே திருப்தி அடைய மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தை சேர்க்கிற விஷயத்தில கூட இந்த நாட்களில் திருப்தி அடைய மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களிலே கவலைப்படக்கூடாது என்பதை அங்கே இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், எந்த இடத்திலே என்னத்தை பேசுவோம், எதை செய்வோம் என்று இந்த நாட்களை நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அந்த இடத்திலே அந்த காரியத்தை நமக்கு பேசும்படியாக ஆவியானவர் இந்த நாட்களே நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்திலே வந்து கேட்கிறார். நித்திய ஜீவனுடைய காரியத்தை குறித்து கேட்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்கள்ல மகனே இங்க வா, நீ 10 கற்பனையை நான் கை கொண்டியா? எல்லாம் சரியாண்டவரே, சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். அப்படியான அந்த நாட்களை பாரு, எல்லாம் சரியா இருக்கிறதா? ஆனா உன்னிடத்திலே இருக்கிறதை கொண்டு போய் தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்ன செய், மறுபடியுமாய் நீ என்னை பின்பற்று என்று சொல்லி விடுகிற. அப்ப என்ன காரியம் என்றா, அவனுடைய இருக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு தரித்திரத்திலே ஏன் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், தரித்திரனுக்கு அவன் கொடுத்தான் என்று சொல்லி சொன்னால் அவன் திருப்பி கொடுக்க மாட்டான். ஆண்டவர் சொல்லி இருக்கலாம், நீ உடைய பேங்க்ல போடுன்ற பணத்தை என்று, அல்ல அந்த நாட்களை ஒரு ஐஸ்வர்யமான குடன் சொல்லி இருக்கலாம். குறிப்பாக ஏன் சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், அவன் தரித்திரத்திலே இருக்கிறவன் அவன் பணத்தை கண்டா உடன் என்ன செய்வான், தனக்குரிய காரியங்களைத்தான் இந்த நாட்களை அவன் செய்து முடிப்பான். அதனாலே தரித்திரனுக்கு இந்த நாட்களை கொடுத்து விட்டு நீ என்ன செய், என்னை பின்பற்று என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடனே அந்த வாலிபனுடைய அவனுக்குள்ளே என்ன வருகிறான்னு சொன்னால், அவனுடைய மனத்தில் இந்த நாட்கள் ஒரு பெரிய குழப்பம் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அவன் சோகமாய் அங்கே ஆண்டவரை விட்டு அங்கே போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே அங்கே கவலை, மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேக கவலைகள் இருக்கிறது. வேதத்திலே பாருங்கள், அங்கே பேதுரு அங்கே ஆண்டவர் அந்த படகு அந்த பாருங்கள், இந்த நாட்களை ஆண்டவர் கடல்லே நடந்து வருகிற வேளையிலே இவர்கள் படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள் சீசர்களோடு. வருகிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் அவர்கள் கத்தி குளறிக்கொண்டே இருக்கிறார்கள். மார்க் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொன்னால், ஐயரே நாங்கள் இந்த நாட்களை மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற வேளையிலே நமக்கேன் அந்த கவலை? ஆண்டவர் நம்மோடு இருப்பாராய் இருந்தால் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் சந்திக்க அந்த நாட்களிலே வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே மரியாள் மாதாவுடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். அங்கே மரியாள் இந்த நாட்களிலே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். தேவனிடத்திலிருந்து அங்கே அவள் என்ன செய்தாள், எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டாள். ஆனால் மாத்தாளோ வேதம் சொல்லுகிறது பற்பல வேலைகளை இந்த நாட்களிலே அங்கே செய்து கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்தால் கவலையாக இருந்தாள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு வேதம் இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுத் தருகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் இருக்கக்கூடாது என்று. மூன்றாவதாக இந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. வார்னிங். ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 19ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே 11வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா தேவனுடைய வசனங்களினால் இந்த நாட்களில் எச்சரிக்கப்பட்டான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஏன் எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே பாவம் செய்கிற வேளையிலே அல்ல இந்த நாட்களிலே தேவனை விட்டு இந்த நாட்களிலே அவன் பிரிந்து போகிற வேளையிலே விலகி போகிற வேளையிலேயே ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் வார்த்தை ஊடாக நம்மை எச்சரிப்பார், அல்லது யார் மூலமாயும் இந்த நாட்களிலே எச்சரிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த கடைசி காலத்திலே இப்படியான எச்சரிக்கையின் செய்திகளை நீங்கள் கேட்டு இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் இந்த எச்சரிப்பின் செய்திகள் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறபடினால் இதன்படி இந்த நாட்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், தான தர்மம் செய்கிற வேளையிலே எச்சரிக்கையா இருக்கும்படியாக மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தான தர்மம் செய்கிற வேளையிலே கூட இந்த நாட்களிலே நாங்கள் யாருக்கு அந்த தான தர்மத்தை செய்கிறோம், எப்படிப்பட்டவருக்கு இந்த நாட்களிலே அந்த தான தர்மத்தை செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே முதலாவது இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
சிலர் இந்த நாட்களிலே சில காரியங்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், நம்மிடத்திலே வந்து ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி இந்த நாட்களை கேட்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே, அதனாலே ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் இந்த காரியத்தை, ஏனென்றால் கடைசி நாட்களாக இருக்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு எச்சரிக்கிறார். மூன்றாவதாக இந்த நாட்களை பாருங்கள், சொல்லப்படுகிறது காரியம், மனுஷனை குறித்து இந்த நாட்களே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். மனுஷனுடைய காரியங்கள், சிலர் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு, அதாவது இந்த நாட்களிலே நம்மை ஆண்டவரை விட்டு விலகி போகும்படியாக, வழுகி போகும்படியாக அவர்கள் இந்த நாட்களில் சில போதனைகளை சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவரை விட்டு நம்மை இந்த நாட்களிலே பிரிக்கிறவர்களாக இருப்பார். அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, மனுஷனை குறித்து இந்த நாட்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், சிறியவன் ஒருவனை குறித்து நாட்களிலே நீங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறியவனை பார்க்கிறோம், அல்ல இந்த நாட்களிலே ஒரு வயசானவரா இருக்கலாம், அல்ல இந்த நாட்களில் ஒரு நடுத்தர வயசா இருக்கலாம். அவனை நாங்கள் அற்பமாக எண்ணுகிற வேளையிலே அவனுக்குள்ளே என்ன காரியம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இந்த நாட்களை அறிந்திருக்கிறார். அதனாலே நாங்கள் என்ன காரியங்களா இருந்தாலும் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கடைசி நாட்களாக இருக்கிறபடியினால் நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி இந்த நாட்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் வஞ்சகத்தின் ஆவி இன்றைய நாட்களிலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அதனாலே பாருங்கள், தேசம் எங்கிலும் தேசத்தை ஆளுகிற மக்கள் மத்தியிலே வஞ்சகத்தின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்கள் எதை செய்ய முடியும், எதை செய்ய முடியாது என்று தீர்மானம் எடுக்க முடியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் ஏற்கனவே நமக்கு இந்த காரியங்களை எச்சரிக்கை அங்கே கொடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஜெபத்தை குறித்து பார்க்கிற வேளையில மார்க் 12:40 சொல்லுகிறது, நீண்ட ஜெபம் பண்ணுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு இடத்திலே போய் இந்த நாட்களில் ஷோர்ட் ஸ்வீட்டா இந்த நாட்களில் ஜெபம் பண்ணும்படியாக அந்த நாட்களில் நாங்கள் கூப்பிட்டு இருந்தால், சிலர் வந்து அந்த இடத்திலே பாருங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு சொல்லி இருந்தால் அவர்கள் வேறு காரியத்துக்கு ஜெபிப்பார்கள். ஒரு முறை நானும் அந்த ஊழிய பாதையில் இந்த நாட்களில் நாங்கள் அந்த நாட்களிலே போய் அங்கே ஊழியக்காரர்களோடு சேர்ந்த ஒரு இடத்திலே போய் அந்த இடத்திலே ஒரு ஊழியரை கூப்பிட்டு ஒருக்கா அந்த நாட்களிலே அவர்கள் தந்த ஆகாரத்துக்காண்டி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறவர்கள். இரண்டால் அடுத்தது நாங்கள் ஊழியத்துக்குள்ளே இறங்க வேண்டும். இவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு கிட்ட வாய்ப்பு விட்டது. அந்த போதகர் கடைசியாக என்ன செய்தார் சொன்னால், அந்த நான் ஆண்டவர் அறிந்த காலத்திலே அவர் ஜெபத்தை அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவரை தடுக்கவில்லை, அப்படியே விட்டு அவர் சாப்பிட எல்லாரும் துவங்கி விட்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் எந்த இடத்திலே எப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கொடுக்கப்பட்ட காரியம், நோயாளிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் நோயாளருக்காக ஜெபிக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அந்த நாட்களே எல்லாவற்றையும் கலந்து குழப்பி ஒரு காரியமாக, அப்ப அதிலே கூட இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக அந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 11:35 சொல்லுகிறது, உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அது மட்டுமல்ல, யோவான் 1 அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்படியாக வந்திருக்கிற அந்த தேவன் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே நமக்கு அங்கே அதாவது வெளிச்சத்தை தந்திருக்கிறார். இந்த வெளிச்சம் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், இருளாகாதபடிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமாக எச்சரிக்கையாக அந்த நாட்களே இருக்க வேண்டும். இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வெளிச்சம் நமக்கு இருளாகுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை இருளாகி மந்தமாகி இந்த நாட்களே போய்விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் இன்றைக்கு நினைக்கிறார்கள், நான் ஆவியிலே நடக்கிறேன், ஆவியானவரோடு நடக்கிறேன் என்று சொல்லி. முதலாவது we are going to search ourselves. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை சோதித்தறிய வேண்டும், ஆவியானவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், கடந்த 1800 ஆண்டுல இந்த நாட்களை வாழ்ந்த ஒரு தேவனுடைய ஊழியர், அந்த நாட்களிலே பாருங்கள் எந்த விதமான வாகனங்களோ அப்படியான காரியங்கள்ல, குதிரை வாகனங்கள்ல, குதிரை வண்டியில தான் அப்படியே வண்டியை பூட்டி கொண்டு அப்படியே 50 கிலோமீட்டர் அப்படியாக போய்கொண்டே இருப்பார், 50 மைல். ஆனா பாருங்கள் கிட்டத்தட்ட அநேக நேரம் செல்லும். ஆனா அந்த வேளையில பாருங்கள் அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஓடினதற்கு பின்பாக நிப்பாட்டி வேதத்தை துறந்து இந்த நாட்களிலே அறிக்கை செய்வார், பாவ அறிக்கை. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வருகிற வழியிலே ஏதாவது நான் கண்களினால் பாவங்கள் செய்திருந்தால் அல்ல சிந்தனையினால் செய்திருந்தால் மன்னியும் என்று சொல்லி அப்படியாக அந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்,
அனுதினமும் அநேக தரம் இந்த நாட்களிலே பாவ அறிக்கை செய்ய வேண்டும். இதுதான் இந்த நாட்களில் விசுவாசிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது லூக்கா 12:15 பொருளாசையை குறித்து இந்த நாட்கள் எச்சரிக்கையா இருக்கும்படியா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொருளாசையை குறித்து விசுவாசிகள் ஆயிருக்கிற நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு தேவையான காரியம் இருக்கிறதா, ஆனால் மிதமிஞ்சின காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் சேர்த்து வைத்தோ ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிக்க முடியாது. அதே வேளையிலே வேதம் சொல்கிறது உங்களை குறித்து இந்த நாட்களிலே நாங்கள் அப்போ ஒவ்வொருவர் நாங்கள் எங்களை குறித்து இந்த நாட்களிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக. ஏனென்றால் எபிரேயர் 3:12 சொல்லுகிறது நம்முடைய அந்த இருதயம் பொல்லாத இருதயமாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் நாங்கள் இந்த நாட்களிலே எச்சரிக்கையா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக 4ஆவதாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதம் சொல்லுகிறது ஏசாயா 44:8 பார்க்கிற வேளையிலே நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த வார்த்தையூடாக நம்மை இந்த நாட்களிலே தேற்றுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் இங்கே விசுவாசியா இருக்கிற நாங்கள் எதற்காக இந்த நாட்களை நாங்கள் பயப்பட வேண்டும்? வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் தெளிவாக திட்டவட்டமாக ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்த நாட்களை நிறைவேறி கொண்டு வருகிற வேளையிலேயே நாங்கள் இதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமோ பயப்பட வேண்டிய அவசியமோ இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் லூக்கா 1:13 சகரியா இந்த நாட்களில் சகரியாவிடத்திலே அங்க ஆண்டவர் பேசுகிற வேளையிலே பயப்படாதே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் பயப்படாம இருக்க வேண்டும். பயப்படாதபடி நாங்கள் இந்த நாட்களிலே விசுவாசம் உள்ளவர்களா இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று மார்க் 5:36 இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல லூக்கா 2:10 பார்க்கிற வேளையிலே இங்கே மரியாளிடத்திலே சொல்லப்படுகிற நற்செய்தி என்னவென்றால் பாருங்கள், பயப்படாதே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தை கொலை செய்கிறவர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டாம் என்று லூக்கா 12:4 இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு அல்ல இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே எப்படி என்று சொல்லி சொன்னால் நம்முடைய சரீரத்தை பாதாளத்திலே அதாவது நரகத்திலே தள்ள வல்லவருக்கு தான் இந்த நாட்களை நாங்கள் பயப்பட வேண்டும். மனுஷனாலே ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் இன்றைக்கு நம்மை கொலை செய்து விட்டு போவான், ஆனால் நியாய தீர்ப்பின் பின்பாடு தேவன் தான் இந்த நாட்களில் இந்த ஆத்துமா எந்த இடத்திற்கு போக வேண்டும் எப்படியாக போக வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறது. என் ஆண்டவருடைய காரியமாக இந்த நாட்களிலே இருக்கிறபடினால் அவர் ஒருவருக்கே நாங்கள் பயப்பட வேண்டுமே ஒழிய மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களிலே என்ன செய்யுமாம், கண்ணியை இந்த நாட்களிலே வருவிக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள் லூக்கா 12:32 பார்க்கிற வேளையிலே பயத்தை குறித்து சொல்லுகிறது. சிறுமந்தே பயப்படாதே, கர்த்தருடைய வாழ்க்கையிலே உனக்கு நாட்களே அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்திலே இந்த நாட்களிலே எப்படியாக இருங்கள், பிரியமா இருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த வருகைக்குரிய இந்த 4 காரியங்களும் இந்த நாட்களிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே முக்கியமாக இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது விழித்திருக்க வேண்டும், கவலைப்படாதிருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும், பயப்படாதிருக்க வேண்டும். இப்படியாக நாங்கள் தயார்படுவோமா இருந்தால் ஆண்டவருடைய வருகையில் இந்த நாட்களிலே நாங்களும் அவருடைய சமூகத்திலே நிற்கிறவர்களா இந்த நாட்களிலே இருப்போம். சில வேளை நமக்கு ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேனே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நான் வர முடியாதா ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை கலக்கத்தை போடுவது யாருண்டா? பிசாசானவன் போட்டுக்கொண்டே இருப்பான் நம்முடைய எண்ணத்திலே. உடனே நாங்கள் என்ன செய்வோம் இந்த நாட்களிலே? அப்படியானால் நான் போக முடியாத ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அப்படி அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஏசாயாம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அங்கே எடுத்து என்ன செய்தாராம், முதுகுக்கு புறம்பாக கடலின் ஆழத்தில் இந்த நாட்களை எறிந்து விட்டாராம்.
அது கடலின் ஆழத்திலே இருந்துன்னு சொன்ன சதா கடல் சமுத்திரத்தின் ஆழத்திலே. சமுத்திரம் என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஒருவனும் சமுத்திரத்தின் அடிப்பக்கம் மட்டும் போகல. ஏனென்றால் நீங்க பாப்பீங்க, எத்தனையோ பேர் டிரைவ் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் அப்படி போன இடத்துல அவைக்கு அந்த தண்ணீருடைய பிரஷர் இந்த நாட்களை இவருடைய அந்த கப்பல்களை இந்த நாட்களை தகர்த்து அவர்கள் மரித்து போகக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கடந்த ஆண்டிலும் பாருங்கள் 4 பெரிய பணக்காரர் இந்த நாட்களை அப்படியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கப்பலை செய்து இப்படியே போய்கொண்டிருந்தார்கள். ஆனா திடீரென்று பார்க்கிறவர்கள் அது அப்படியே வெடிச்சு சிதறினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்படியானால் சமுத்திரத்தின் அடியையோ சமுத்திரத்தின் ஆழத்தையோ எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே அங்கே செல்ல முடியாது என்பதை தான் இன்றைக்கு அப்படியானால் அப்படிப்பட்ட இடத்திலே தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்கள் நினைவுகள் எல்லா சாபங்கள் எல்லாவற்றையும் அப்படியே இந்த நாட்களே எரிந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் இந்த நாட்களிலே இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த 4 காரியங்களை எச்சரிக்கையாயிருந்து பயப்படாமல் இருந்து இந்த நாட்களிலே தேவனுடைய காரியத்தை நாங்கள் அதாவது கை கொள்ளுகிற வேளையிலே இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நாட்களை நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். அருமையான மெசேஜ் மூடாக எங்களை வழிநடத்தினீங்க. தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாங்கள் ஸ்பெஷல் சாங்கினூடாக கடந்து செல்வோம். பாஸ்டர் ஜான் பாபு அவர்கள் இந்தியாவிலிருந்து ஒரு ஸ்பெஷல் சாங் எங்களுக்காக வழங்குவார். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஜான் பாபு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சார், பிரைஸ் லார்ட். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது பாஸ்டர். கேக்குது பாஸ்டர். சார் கேக்குதுங்களா? ஆமா கேக்குது பாஸ்டர். கேக்குதுங்களா? சரிங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. நான் பாடுறேங்க. பிரைஸ் லார்ட். சிலுவை சுமந்தரா சீஷராகுவோ, சிலுவை சுமந்தரா சீஷனாகுவோ, இந்த வாழ்வினில் தாழ்மை தரிப்போ, சிந்த வாழ்வினில் தாழ்மை தரிப்போ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே, அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்று நீடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறா விருப்பாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறா விருதா வாக்கிடே, அதை
காத்து கொள்வே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் தினமோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணை வீட்டு என் கண்கள் அகற்றிடே, விண்ணை வீட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மையுள்ளவன் என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறே, உண்மையுள்ளவர் என்றழைப்பே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you, sir. Thank you. Hello. Thank you, Pastor. Thank you, Pastor. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதியாக நாங்கள் ஃபைனல் பிளெஸிங் பிரேயர்ஸினூடாக கடந்து செல்வோம். பாஸ்டர் ஜீவானந்தன் அவர்களே ஃபைனல் பிளெஸிங் பிரேயர்ஸை செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பாஸ்டர் ஜீவானந்தன் பிரேயர் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தாவே, ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மூலமாக நடைபெற்றதான இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவர் எங்கள் நடுவில் எழுந்தருளி அற்புதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர், அசாத்தியமான காரியங்களை செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆராதனைகளை செய்த, பாடல்களை பாடின, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் மனதார வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம் ராஜா. தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் 4 காரியங்களை நாங்கள் புதிய விதத்தில் கற்றுக்கொள்ள நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர், எங்களோடு கூட பேசினீர். எங்களோடு கூட அருமையான எட்வின் வார்னர் ஐயா மூலமாய் நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அது ஜீசஸ் குளோரி ஃபேமிலிக்கும் எங்களுக்கும் ஊழியத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் உகந்ததாய் ஆண்டவரே இருந்ததே, அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. நீர் அனுப்பின காரியமாய் நம்முடைய வார்த்தை வாய்க்கும், அது வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் படிக்கிறோமே ராஜா. அந்த வார்த்தையின் பிரகாரமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அதன் மூலமாய் வருகிறதான அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எச்சரிப்பின் வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு அப்படியே விட்டுவிடாதபடி அதை அப்பியாசிக்க, அதை கடைபிடிக்க, அதை கை கொள்ள தேவாவியானவர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக ராஜா. இந்த வாரம் முழுவதும் நீர்தாமே காத்தருளி
பிள்ளைகளோடு கூட இருந்து சகல விதமான நன்மைகளை கொடுத்து சரீரங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார வேண்டி நிற்கிறோம் ராஜா. பிள்ளைகள் செய்கிறதான வேலைகள், ஊழியங்கள், பிரயாணங்கள் ஒவ்வொன்றிலேயும் தேவனுடைய ஆளுகையும் ஆசீர்வாதமும் தங்கி இருக்கட்டும் ராஜா. சரீரங்களில் எந்த விதமான வியாதிகள், பலவீனங்கள், விக்கினங்கள், போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு வராதபடி நீர்தாமே ஆளுகை செய்து பலப்படுத்துவீராக. ஜெபங்களுக்கு பதில் தாங்க, அற்புதங்களை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் தேவரீர் காத்தருளுவீராக ராஜா. உங்க நாமமே மகிமைப்படட்டும். பிள்ளைகளுடைய மனோவாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றுங்க. கவலைகள் எல்லாம் எடுத்து போடுங்க. துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆண்டவரே சூத்திரம் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி நிற்கிறோம் ராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை விசேஷமா இன்றைய நாளில் ஆண்டவரை ஹோஸ்ட் ஆயிருந்து செய்தான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you, sister. Thank you, Pastor. என் ஆத்மாவே சொல்லுமா கடைசியாக ஐயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நினைவாக்கி. Glory and honor is yours.